வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த மரம் அகில் அல்லது ஆவி மரம் என்று அழைப்பாங்க. இந்த உலகத்திலே விலை உயர்ந்த மரம் பார்த்தீங்கன்னா இந்த மரம் தான். இந்த மரத்தில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்கு. இதனுடைய விலையும் சந்தன மரத்தை விட விலை உயர்ந்த மரம் இந்த மரம். மருத்துவத்தில் இந்த மரங்கள் என்னென்ன ஆரோக்கியத்தை மனித வாழ்வியலை நீடிக்குது, ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுன்னா கல்லீரல், நுரையீரல், வயிறு, குடல், இரத்த சுத்திகரிப்பு, ஆஸ்மா, டிபி இது போன்ற மோசமான நோய்களை நிவர்த்தி செய்வதற்கு, ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு இந்த மரம் உதவுது. இதனுடைய பிசினி அளவு கடந்த மருத்துவ குணம் வாய்ந்தது. இதனுடைய பூ, இலைகள் அனைத்தும் மருத்துவ குணங்கள் நிறைந்தது. முக்கியமான விஷயம் இதனுடைய வாசனை, நறுமணம், அற்புதமான நறுமணம் கொண்ட மரம் இந்த அகில் மரம். இந்த அகில் மரத்துடைய விலைகளை கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளோ விலைகள். இந்த அகில் மரத்துடைய கட்டைகள் ஒரு கிலோ 50,000 1.5 லட்சம் ரூபாய் போகும். அகில் மரத்துடைய எண்ணெய் 20,000 12 லட்சம் வரை போகும். ஆச்சரியமா இருக்குது இல்ல? உண்மையிலேயே 50 ஆண்டுகளுக்கு மேல் வளர்ந்த ஒரு மரம் 100 ஆண்டுகளை கடந்திருந்தால் அதன் விலை ஏற்றத்தாழ்வாக இருக்கும். 100 ஆண்டுகளை கடந்த மரத்தின் எண்ணெய் 12 லட்சம் வரைக்கும் போவோம். அகில் மரத்துடைய பிசினி 50,000 1.5 லட்சம் வரை போவோம். அப்ப இந்த மரத்துடைய தன்மை என்ன, அதனுடைய தொன்மை என்ன, அதனுடைய மருத்துவ பயன்பாடு என்ன, அதனுடைய ஆரோக்கியம் என்ன, எப்பேற்பட்ட மரத்துக்கு கீழே நாம் இருக்கிறோம். இந்த மரத்துக்கு கீழே நாம் சுவாசிச்சோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய மன அழுத்தம் குறையும். ரத்த ஓட்டத்தை சீராக்கிறத முக்கிய பங்கு வகிக்குது. அகில் மரத்துடைய கட்டைகளில் நம்ம ஆவி பிடிச்சோம்னா எண்ணற்ற மருத்துவ பயன்பாடு இருக்குது. நம்ம காய்ச்சல் வந்ததுன்னா, ஜலதோஷம் பிடிச்சிக்கிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? ஆவி பிடிப்போம். ஆனால் இந்த மரத்துடைய கட்டையில் ஆவி பிடிச்சிங்கன்னா நம்ம சாதாரண நாள்லேயே இந்த கட்டைகளில் மாலை நேரத்தில் புகை மூட்டம் போட்டு 4 கட்டைகளை போட்டோம்னா மன அழுத்தம் குறையும், ரத்தம் சீராகும், நல்ல ஆழ்ந்த உறக்கம் வரும். இது போன்ற எண்ணற்ற மருத்துவ குணங்கள் அதன் புகையிலும் இருக்கிறதா நம்ம மருத்துவர்கள், இயற்கை வல்லுநர்கள் கூறுகின்றனர். அகில் மரத்துடைய பூர்வீகம் இமாச்சல பிரதேசத்திலேயும் ஆசிய கண்டத்திலையும் இந்த மரம் பூர்வீகமாக கொண்டு இருக்குது. நமது இந்தியாவிலையும் இருக்குது. இந்த அற்புதமான இயற்கை கொடையிலேயே அரிய மரம் நம்ம புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் இருக்குதுங்க. புதுச்சேரி அரசு இந்த மரத்தை பொக்கிஷமாக பாதுகாத்து வராங்க. இது போன்ற எண்ணற்ற அரிய மரங்களை தொடர்ந்து பார்ப்போம். இதனுடைய வரலாறை அறிந்து கொள்வதில் நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இதனுடைய இலைகளையும் பூக்களையும் விதைகளையும் நாங்கள் காணொலியோடு இணைக்கிறோம். எண்ணற்ற மரத்தின் விதைகள் விழுந்து இங்கே நாற்றாக முளைந்து இருக்குது. அந்த நாற்றுகளை சேகரித்து நமது வனத்துறை பல இடங்களில் நடவு செய்ய வேண்டும் என்பதை கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் சார்பாக பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். என்றும் இயற்கை பணியில் கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் நிறுவனர் இரா இராஜா. நன்றி.